சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எம்ஜிஎம் டாக்டரின் நேரம் நிகழ்ச்சியில் நம்மளோட கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே தீர்வளிக்கிறதுக்கு நம்ம எம்ஜிஎம் ஹெல்த் கேர் அண்ட் கேன்சர் இன்ஸ்டியூட்டோட ஆன்காலஜி ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் கீர்த்தி மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேன். இப்போ நீங்கள் ட்ரீட் பண்ண கேசஸ்லேயே ரொம்ப வேர்ஸ்டான ஒரு ரேரான ஒரு கேஸ் வந்து பிரெஸ்ட் கேன்சர்ல தான் நான் இவங்களை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குங்களா? There are a few. ரேரான்னு சொல்ல முடியாது, worstன்னு கூட சொல்ல முடியாது, பட் சேலஞ்சிங். ஓகே, சேலஞ்சிங்னு சொல்லிக்கலாம். இப்போ காமனாக வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் புற்றுநோய் வந்ததுன்னா we're looking at least curing it 95%, 90%. நெக்ஸ்ட் 10 years வியாதி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். பட் சில பேருங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்தாலும் வாட் எவர் ட்ரீட்மெண்ட் யூ டூ, within the first year, second year, the cancer keeps coming back in different places, and that is what becomes challenging. The other thing is what we call heterogeneity. Okay. அப்படின்னா இப்போ மார்படி புற்றுநோயிலே நிறைய டைப் இருக்கலாம், ஆனால் 4 மேஜர் டைப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஒரே மார்பிலே 2 டைப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். That becomes challenging because treatment பொறுத்த வரைக்கும் we have to identify both and treat both. Where response may not be good and then it keeps coming back. So I think recurrence is what is challenging with cancer treatment. But அது ரெக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்கு what can we do? So ரெக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, எண்டோக்ரைன் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, தேர் ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இப்போ சர்ஜரி பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிளியரன்ஸ், இப்போ ஒரு வியாதியை வெளியிட எடுக்கும் போது மார்ஜின் கிளியரன்ஸ் தான் முக்கியம். ஓகே. And radiation if it is required. That is what we call local treatment. So ஒரு கட்டி வந்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணி ரேடியேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ரேடியேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். But medical treatment is what is important to prevent it from coming in other parts of the body. And sometimes we don't know what works for some people. It's like ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். சில பேருக்கு ஒரு ஜென்ரல் சிம்பிள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலே இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். சில பேருக்கு செகண்ட் லைன் ஆன்டிபயோட்டிக், தேர்ட் லைன் ஆன்டிபயோட்டிக். ஸோ கீமோ இஸ் ஆல்சோ த சேம். ஓகே மேம், எந்த ஸ்டேஜில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம்? லைக் என்ன ஸ்டேஜ் 0, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அவ்வளோதான். ஸ்டேஜ் 3 யூ ஸ்டில் ட்ரீட் வித் த கியூரேட்டிவ் இன்டென்ட், பட் சான்சஸ் ஆஃப் இட் கம்மிங் பேக் இன் த நெக்ஸ்ட் 10 years இஸ் ஹையர். ஓகே, தட் இஸ் த திங் வித் ஸ்டேஜ் 3 ஆர் அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸ். அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸில் வந்து நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு 8 years 10 years வரைக்கும் கேரண்டியாக வியாதி திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ தட் இஸ் அ சேலஞ்ச். அண்ட் ஸ்டேஜ் 4 இஸ் வென் பிரெஸ்டில், ஸோ யூஸ்வலாக நம்ம பிரெஸ்ட் ஒரு ஆர்கனாக பார்க்கும்போது மார்போடைய ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே அக்கல் அடியில் இருக்கிற கிளான்ஸில் தான் ட்ரெயின் ஆகும். இப்போ வாயில் ஒரு புண்ணு இருந்ததுன்னா த்ரோட்டில் வந்து நரி கட்டிக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பிரெஸ்டில் ஏதாவது இருந்ததுன்னா அக்கல் அடியில் இருக்கிற கிளான்ஸ்ல தான் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ லோக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லும் போது வி கன்சிடர் த பிரெஸ்ட் அண்ட் த கிளான்ஸ் அண்டர் தி ஆம்பிட். அது தவிர வியாதி வேற எங்கேயாவது இருந்ததுன்னா தட் இஸ் வாட் இஸ் ஸ்டேஜ் 4. ஸோ லங்ஸ் ஆர் லிவர் ஆர் போன் ஆர் பிரெயின். ஸோ தட் இஸ் வாட் வி கால் மெட்டஸ்டாட்டிக் ஆர் வெரி அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸ். வி டோன்ட் லுக் அட் கியூர் தேர், பட் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரீட். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டேஜ் 4ல் வந்தாலும் ஒரு 2 years 3 years 4 years 5 years ட்ரீட்மெண்ட்லேயே வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ பிரெஸ்ட் கேன்சர்ன்றது பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகுமா மேம்? இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள். கேன்சர் இட் செல்ஃப் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். இட் இஸ் நாட் சம்திங் தட் பாசஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another. ஸோ ஜெனட்டிக் ஆர் இதர் ஒரு நார்மல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் மூலமாக மட்டும்தான் அது வாங்க? ஆமாம். ஓகே மேம், நீங்கள் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து நீங்கள் எக்ஸாமின் பண்ணும்போது யூ வில் நோ தட் யூ கேன் சேவ் தெம். பட் ஒரு சில கேசஸில் ஆஸ் யூ செட் இப்போது ஸ்டேஜ் 4ல் தான் அவங்களுக்கு தெரியவே வரும். அந்த மாதிரி கேசஸில் இப்போ அவங்கள வந்து நோ ஹோப், இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட ஆர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஹவ் வில் யூ அப்ரோச் அண்ட் அந்த சுச்சுவேஷன் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஐ திங்க் that's a very difficult situation. Yeah. It depends person to person, it depends family to family. Depends at the age also. So சில பேர் வந்து ரொம்ப வயசானவங்க வரும்போது பசங்கள் வந்து உள்ள வந்து அம்மா கிட்ட இல்லை பாட்டி கிட்ட சொல்ல வேண்டாம், நம்மள்கிட்டயே சொல்லிடுங்க
அவங்களுக்கு ஏன் தெரியணும். So those are the common things. So it depends on what age, who is the person that is coming. And I think over time you sort of understand how to break bad news to people. So it depends on situation to situation. ஓகே. But I think we also need to be very frank about where we stand. ஏன்னா நிறைய பேர் வந்து சரி வியாதி இருக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க நம்ம சரியாயிடுவோம்னு அந்த தாட்ல இருப்பாங்க. That may be okay for some people, but it may not be the right thing. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து சரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், பட் எவ்வளோ வேலை செய்ய போகுது, how long you are going to survive with it is something we don't know, is something we have to tell them. ஓகே மேம். இப்போது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி மேம் இருக்கும்? கேன் தே கண்டினியூ பிரெஸ்ட் ஃபீடிங் ஆர் No. So we do see women who are breastfeeding who develop cancers. A lot of the time those are aggressive and it's challenging. ஏன்னா நிறைய பேர் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் பால் கட்டின மாதிரி தான் இருக்குன்னு யோசிப்பாங்க. இப்போ காமன் திங் இஸ் ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் அம்மாவுக்கு வந்து கட்டி மாதிரி இருந்ததுன்னா மில்க் பிளாக்கேஜாக இருக்கலாம், அதனால தான் பால் கட்டி இருக்குன்னு யோசிப்பாங்க. ஸோ ஈவன் இன் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வி ஹாவ் டு டெஸ்ட். பட் இப்போது சம் கேசஸில் விமன் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து தேல் கம் டு நோ அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்குன்றது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி மேம் இருக்கும்? அது வந்து உள்ளே இருக்கிற பேபிக்கும் வந்து பாஸ் ஆகுமா? இல்லை, பேபிக்கு பாஸ் ஆகாது. ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் ப்ரெக்னென்சி அசோசியேட்டட் பிரெஸ்ட் கேன்சர். ஓகே. அது வந்து ப்ரெக்னென்சி இருக்கிற டைமில் ஹார்மோனல் வேரியேஷன்ஸ்னாலேயோ ட்ரிகர் ஃபேக்டர்ஸ்னாலேயோ ஒரு கட்டி ஃபார்ம் ஆகலாம். ஸோ ப்ரெக்னென்சிலேருந்து 2 years வரைக்கும் ஒரு கட்டி வந்தாலும் we say it is a pregnancy associated breast cancer. ஓகே. யூஸ்வலாக ப்ரெக்னென்சி இருக்கிற டைமில் ஒரு கேன்சர் கண்டுபிடிக்கும் போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரைமெஸ்டர் ஆஃப் வென் த மதர் இஸ். இப்போ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லேயே கண்டுபிடிச்சாங்கன்னா அபார்ஷன் இஸ் அட்வைசபிள். ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சர்ஜரி இருக்கும், கீமோ இருக்கும், ரேடியேஷன் இருக்கும், அண்ட் யூ ஸ்டில் ஹாவ் மெனி மந்த்ஸ் டு கோ ஃபார் ப்ரெக்னென்சி. பட் செகண்ட் ட்ரைமெஸ்டர் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் கண்டுபிடிக்கும் போது சில பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் டைம்லேயே ப்ரெக்னென்சியை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இட் இஸ் சேஃப் டு கிவ் சம் கீமோதெரப்பீஸ் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டர் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் பண்ணுறது சேஃப். ரேடியேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா டெலிவரிக்கு அப்புறமா தான் நம்ம பிளான் பண்ணுவோம். பட் சில டைப்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர், அந்த HER2 பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர்ஸ்ன்னு ஒரு டைப் இருக்குது. அந்த மாதிரி வியாதி இருக்கும் போது வி அட்வைஸ் டெர்மினேஷன். பிகாஸ் அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது பேபிக்கு எஃபெக்ட் ஆகலாம். பட் கேன்சர் வந்து ஃபீட்டஸ்க்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பிகாஸ் பிளசென்டா இஸ் ப்ரொடெக்டிவ். பட் நீங்கள் இந்த HER2ன்ற அந்த ஒரு கேன்சர் சொன்னீங்களே மேம், அது வந்து இப்போது இஃப் த மதர் வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டர் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் இருந்தாலுமே வி அட்வைஸ் ஸோ HER2 பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர்ன்னு சொல்லும் போது தெர் இஸ் சம்திங் கால் டார்கெட்டட் தெரப்பி தட் வி கிவ் அலாங் வித் கீமோதெரப்பி. அந்த டார்கெட்டட் தெரப்பி வந்து இட் கிராசஸ் த பிளசென்டல் பேரியர், ஸோ இட் கேன் அஃபெக்ட் த ஃபீட்டஸ். அண்ட் மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த மாதிரி HER2 பாசிட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் வரும்போது வி ஸ்டார்ட் வித் கீமோதெரப்பி டார்கெட்டட் தெரப்பி பிஃபோர் டூயிங் சர்ஜரி. ஸோ அதனால தான் நம்ம வந்து டெர்மினேஷனுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரெஷஸ் பேபிஸ், நிறைய பேர் வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், IVF அதெல்லாமே ட்ரை பண்ணி ஒரு 6 years 7 yearsக்கு அப்புறமா தான் ப்ரெக்னென்சியே சொல்லுவாங்க. தட் இஸ் வேர் வி ட்ரை டு சேவ் த ப்ரெக்னென்சி அண்ட் த மதர். அதுவும் பார்க்கும்போது ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும் போது இதை அட்வைஸ் பண்ணலாம். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும் போது வி டோன்ட் அட்வைஸ் கேரிங் ஆன் வித் த ப்ரெக்னென்சி. ஓகே மேம். அண்ட் இப்போது சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு எங்கேயாவது உடம்புல எங்கேயா அடிபட்டால் கூட வந்து காயம் வந்து ஆடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேசஸில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும் மேம்? ஸோ பிரெஸ்ட் கேன்சரும் டயபெட்டிக்ஸ்க்கும் காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக் எதுவுமே இருக்காது. பட் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தான். இப்போது ஒரு ஹைலி டயபெட்டிக் பேஷண்ட், அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சேலஞ்சஸ் என்னென்னா இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு தான் ஜாஸ்தி. இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அந்த புண்ணு ஆறத்துக்கு டைம் வந்து ஜாஸ்தி ஆகிடும். தட் இஸ் த மெயின் திங். ரெண்டாவது வந்து இப்போது ஒரு நார்மல் சர்ஜரி நம்ம பண்ணுறோன்னா
ஒரு 100 சர்ஜரிஸ் பண்ணும்போது ஒரு 5%ல இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம் அந்த இன்ஃபெக்ஷன் ரேட். ஓகே. கேன்சர் ட்ரீட்மெண்ட் தவிர நிறைய பேர் வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ஸ்ன்னு வரும்போது மார்பிள் நிறைய சிம்டம்ஸ் பார்க்குறோம். சம்திங் தட் வி கால் காமனாக பார்க்குறது என்னென்னா 2 சைடு காம்புலேருந்து ஒரு க்ரீனிஷ் கலர் டிஸ்சார்ஜ் மாதிரி வருது, ஸ்குவீஸ் பண்ணால் ஒரு ஸ்டிக்கியாக இருக்குது, அடிக்கடி வந்து இன்ஃபெக்ஷன் மார்பில் வருது. திஸ் இஸ் ஆல் ரிலேட்டட் டு டயபெட்டிஸ் வித்தவுட் பீங் ரிலேட்டட் டு கேன்சர். இப்போ நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளினிக்கு வருவாங்க, தொடர்ந்து இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, டிஸ்சார்ஜ் தொடர்ந்து வருது, ப்ரா எடுத்த உடனே டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்குது. when we check for sugars, that will be the reason. It may not have anything to do with the breast. Oh. So that is where diabetes is related to breast symptoms. But எல்லாருக்கும் வந்து டயபெட்டிக்ஸ்ன்னு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிலேட் ஹீலிங் டியூரிங் சர்ஜரி, கீமோ கொடுக்குறவங்களுக்கு வந்து அந்த சுகர் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ மானிட்டரிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஓகே மேம்.